கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1556க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் பலந்தரும் தேவன் இந்த காலை வார்த்தையின் மூலமாக ஏசாயா 5ஆம் அதிகாரம் 15வது வசனம், சிறியவன் தாழ்த்தப்படுவான், பெரியவனும் தாழ்ச்சி அடையான், மேட்டிமையானவர்களின் கண்கள் தாழ்ந்து போகும். சிறியவர்கள் சில வேளைகளிலே தாழ்த்தப்பட்டு போய்விடுவார்கள். பெரியவர்களும் சில வேளைகளிலே தாழ்த்தப்பட்டு போய்விடுவார்கள். மேட்டிமையான கண்களும் கர்த்தருக்கு அருவருப்பானது. மேட்டிமையான உடை அணிவது, மேட்டிமையான பார்வை, மேட்டிமையான வாழ்க்கை தாழ்த்தப்பட்டு போய்விடும். ஒருவேளை சிறியவர்கள்தான் தாழ்த்தப்படுவார்கள், கஷ்டப்படுவார்கள் என்று நினைக்கக்கூடாது. பெரியவர்களையும் ஆண்டவர் தாழ்ச்சி அடைய வைத்து விடுவார். மேட்டிமையானவர்களும் தாழ்ந்து போவார்கள். ஆனால் ஒன்றே ஒன்று, நாம் கர்த்தருடைய பிள்ளையாய் இருந்தால், வேதம் சொல்லுகிறது, நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழுந்திருப்பான். இந்த வசனத்தை நினைவு கொள்ள வேண்டும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில சிறுமை இருக்கிறதா, கஷ்டம் இருக்கிறதா, கண்ணீர் இருக்கிறதா, நீங்கள் கவலைப்படாதிருங்கள். கர்த்தருடைய வழியிலே நடந்து பாருங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, சிறியவர்களும் பெரியவர்களும் விழுந்து போய்விடுவார்கள். மேட்டிமையான கண்கள், ஹல்லேலூயா, உணர்விலே மேட்டிமை, நான் பெரியவன், நான் தான் பெரியவன் என்ற மேட்டிமை, நான் சொல்வதை கேட்க வேண்டும் என்ற மேட்டிமை, பெரியவர்களுக்கு கீழ்ப்படியாத மேட்டிமை, உடையிலே மேட்டிமை, உணவிலே மேட்டிமை, இப்படி எல்லா காரியங்களிலும் அநேகர் மேட்டிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லியிருக்கிறேன், மேட்டிமையான கண்கள் தாழ்ந்து போய்விடும், தாழ்த்தப்பட்டு போய்விடும். எனவே தாழ்த்தி கர்த்தருக்கு முன்பதாக உங்களை தாழ்த்துங்கள். அவர் உங்களை உயர்த்துவார். தாழ்மைப்படுங்கள், உயர்த்துவார். மேட்டிமையான கண்களை விட்டு வெளியே வாருங்கள். ஆடம்பரத்தை விட்டு வெளியே வாருங்கள். தேவன் உங்களை உயர்த்துவார். நம்முடைய இலக்கு எல்லாம் பரலோகம்தான். பரலோகம்தான் நம்முடைய இலக்கு. இந்த பூலோகம் கிடையாது. இந்த பூலோகத்தினுடைய மேட்டிமை, இந்த பூலோகத்தினுடைய ஆடம்பரம், இந்த பூலோகத்தினுடைய களிகூறுதல் எல்லாம் ஒரு நாள் ஒழிந்து போய்விடும். பரலோகம்தான் நமக்கு நிரந்தரம். எனவே மேட்டிமையான கண்கள், ஆடம்பரமான காரியங்களிலிருந்து விடுதலை ஆகுங்கள். தேவன் உங்களை நேசிக்கிறதுனாலே சொல்லுகிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.